ரஜினிகாந்த் செய்த ஒரு தரமான சேவை, காலம் கடந்தும் இன்று வரை பேசப்படுகின்ற ஒரு சேவை. பணமே வாங்காமல் இப்படி ஒரு நாட்டுக்காக சமூக அக்கறையோடு குழந்தைகளுக்காக அவர் செய்த ஒரு அக்கறை உள்ள சேவை அது. ஒரு குறும்படத்தின் மூலம் அவர் செய்த அந்த சேவையை இன்று பாராட்டிதான் ஆக வேண்டும். மீண்டும் நினைவுபடுத்த வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். 200 கோடி 300 கோடி சம்பளம் வாங்குகிறேன் என்று வாய்ப்பந்தல் போட்ட நடிகர்கள் எல்லாம் இந்த நாட்டுக்காக சமூகத்துக்காக என்ன செய்தார்கள் என்பது வேறு. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செய்த அந்த தரமான சேவையை இன்றும் பட்டி தொட்டி எங்கும் பேசப்படுகிறது. அது என்ன, வாருங்கள் பார்ப்போம். இதெல்லாம் போன ஜென்மத்து சாபமோ முடிவில்லாத பாவமோ இல்ல, பெத்தவங்களோட அஜாக்கிரதை. உரிய நேரத்துல போலியோ தடுப்பு மருந்து கொடுக்காததுதான் இதுக்கு காரணம். இந்த நிலைமையை தடுக்க குழந்தை பிறந்த 6வது வாரத்திலிருந்து மாசத்துக்கு ஒரு தடவை 3 மாசத்துக்கு இந்த மருந்து கொடுக்கணும். இது அரசு சுகாதார நிலையங்கள்ல கிடைக்கும். இதுக்காக நீங்க பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை. அந்த பொறுப்பை போலியோ பிளஸ் ஏத்துக்குது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உரிய காலத்துல உங்க குழந்தைங்களுக்கு போலியோ தடுப்பு மருந்து கொடுக்கிறது தான். உங்க குழந்தைங்க தான் எதிர்காலத்துல உங்களை காப்பாத்துறவங்க, உங்க குடும்பத்தை காப்பாத்துறவங்க, நம்ம நாட்டையே காப்பாத்துறவங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி எந்த குறையும் இல்லாம பாத்துக்கிறது நம்ம கடமை. காலத்தில் போலியோ சொட்டு மருந்து பற்றிய விழிப்புணர்வு இல்லாத காலகட்டம் இருந்தது. பல குழந்தைகள் கை கால் முடமாகி பல அவஸ்தைகள் பட்டதுண்டு. அத்தகைய சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று சில மாறுதலுக்குட்பட்டு அரசாங்கம் நினைத்த போது இன்றைக்கு சின்ன சின்ன கிராமங்கள் வரை போலியோ சொட்டு மருந்து குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது என்றால் அது மிக முக்கியமான காரணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்று தான் சொல்ல வேண்டும். அவர்தான் சம்பளம் பெறும் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரமாக இருந்த சமயத்தில் ஒரு பைசா கூட ரஜினிகாந்த் வாங்காமல் நடித்து கொடுத்த குறும்படம்தான் போலியோ சொட்டு மருந்து விழிப்புணர்வு படம். இந்த படத்தில் ரஜினிகாந்த் நடித்தார். இன்னொரு படத்தில் ஆச்சி மனோரமா இதே போல ஒரு சமூக சேவை கண்ணோட்டத்தோடு அவரும் நடித்து கொடுத்தார். குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் அரசின் திட்டம் மிக பரபரப்பாக இருக்கிறது என்றால் அதற்கு 3 பேர் முக்கிய காரணம். ரஜினி, ரோட்ரி, மனோரமா இவர்களை வைத்து எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் உருவான விழிப்புணர்வு படம் மிகப்பெரிய பலனை தந்தது. தாய்மார்கள் ரஜினி சொட்டு மருந்து போடுங்க என்று தங்கள் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்தை அந்தந்த காலகட்டங்களில் போட்டு குழந்தைகளின் ஆரோக்கியத்தை பார்த்து கொண்டார்கள். இப்படி சத்தமில்லாமல் அன்றைக்கு ரஜினிகாந்த் செய்த அந்த சேவை போலியோ இல்லாத தமிழ்நாடு என்ற நிலையை உருவாக்க ரஜினி செய்த இந்த குறும்படத்தின் மூலம் செய்த உதவி பேருதவி. போலியோ சம்பந்தமான விழிப்புணர்வை மக்களிடம், சாதாரண மக்களிடமும் கிராமத்தில் இருக்கிற மக்களிடமும் கொண்டு சேர்த்த ரஜினிகாந்தை இன்றைக்கு நாம் நினைத்து பாராட்ட வேண்டும். போலியோ சொட்டு மருந்து விழிப்புணர்வுக்கு கை கொடுத்த நடித்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் சேவையை பாராட்டலாம், நினைவு கூர்ந்து பாராட்டலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.